உனக்கு என் உதடுகளை கொடுத்து கொடுத்து என் உதடு தான் வெளுத்து போச்சு. உன் மனசு வெளுக்கலையே. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. டோன்ட் வெரி. இன்னைக்கு தரப்போற மொத்தம் சாதாரணமானதல்ல, தங்க முத்தம். ரேகா, நம்ம காதலுக்கு ஒரு கேரண்டி தரப்போம். நீயா ஒரு தாயை கட்டி போட்டு ஓடி வந்ததுனால ஒரு உண்மையை கட்டி போட்டு ஓடி வந்ததா நினைக்காத. நானும் அதே தான் சொல்றேன். ஒரு உண்மையை கட்டி போடக்கூடாதுன்னு தான் ஒரு தாயை கட்டி போட்டுட்டு வந்தேன். அது எனக்கு சொந்தம். மரியாதையா எனக்கு கொடுத்துரு. சொந்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கத்தா உன்னை மரியாதையை வழிவிட சொல்றேன். ஓஹோ, அப்படியா? ஆண்டும் சிறந்த விளையாட்டு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மாணவர் சேகர் தன் தாய் லட்சுமியுடன். லட்சுமி, நீ இன்னும் உயிரோடவா இருக்க? சேகரே மகனா? பிரியா, பிரியா. அங்கிள், நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன பெர்மிஷன் வேணும். என் ஃப்ரெண்டு சேகர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல இந்த வருஷமும் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவரை நேர போய் வாழ்த்துட்டு வரலான்னு. பிரியா, இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவனை நேர போய் பார்த்து கிரீட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அங்கிள். ஆமாம்மா, நீ அவனை வாழ்த்திட்டு திரும்பி வர்றதை விட நானும் உன் கூடவே வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சு வாழ்த்திட்டு வந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அங்கிள், என்ன சொல்றீங்க? சேகர் இஸ் மை சன். அவனுடைய அம்மா லட்சுமி தான் என்னுடைய மனைவி. அங்கிள், ஐ அம் வெரி ஹாப்பி. அங்கிள், என்ன பிளஸ் பண்ணுங்க.
சேகர் கெட்டே ஜானி நீ நானேதான். ஆச்சரியமா இருக்கா ராஜா? உனக்கு தெரியுமா, கடவுள் எப்பவுமே சாகிறது இல்ல. அவர் நினைச்சா பல அவதாரங்கள் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும். என் நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்ச மாதிரி நான் துடிச்சதும் நடிச்சதும் என்னுடைய அவதாரங்கள் ஒண்ணுதான். இட் இஸ் ஷியர் ஆக்டிங். இப்ப சொல்லு, நான் கடவுளா இல்லையா? ஆனா ஜானி, கடவுள் கள்ள கடத்தல் செய்யறதில்லை. தட் இஸ் மை திருவிளையாடல். திருவிளையாடல்? திருவிளையாடல் பத்தி என்கிட்டயே சொல்றியா? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது அனைத்தும் அறிவோம் யாம். மைண்ட் இட். ராஜா, உனக்கு தெரியாதது இன்னும் ஒண்ணு இருக்கு. தட் இஸ் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். ஆமா, உன்னை பெத்தவங்களை பத்தி தான் சொல்றேன். ஜானி, நீ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இல்ல உன்னை உங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதா முடிவு பண்ணி தான் இங்க வந்திருக்க. எரிமலை எப்பவும் தூங்கிட்டு இருக்கிறது இல்ல ஜானி. அது வெடிச்சா எதிர நிக்கிறவங்க துண்ட காணோம் துணிய காணோம்னு டேராவை தூக்கிக்கிட்டு ஓட வேண்டி இருக்கும். அப்படி நான் ஓடுறதுக்கு முன்னாடி மேலே என்னை வரவேற்கிறதுக்காக உன்னை பெத்தவங்களையும் கூட பிறந்தவனையும் எனக்கு முன்னாடி அனுப்ப வைக்கிற காட்சியை நான் உனக்கு காட்ட வேண்டாமா? விக்கி, கம் ஆன், கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு வை. லுக் அட் தம். அப்பா. ராஜா, அதோ அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கதான் உங்க அம்மா லக்ஷ்மி. ராஜா, அம்மா அம்மா அம்மா. ஐ எம் சாரி ராஜா. உன்னை பெத்தவங்களை மட்டுமல்ல, உன் கூட பிறந்தவனையும் சேர்த்துதான் என் பாதுகாப்புல ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். என்னது, கூட பிறந்தவனா? ஆமா, உன் தம்பியே தான். உனக்கு அவங்க யார பத்தியும் தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நீ யாருங்கிறத விவரமா சொல்லிட்டேன். அம்சாத், கம் ஆன், சேகர காட்டு. ராஜா, சேகர். சேகர். ஜானி, இவங்களை அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி யுவர் கிரேட் டாடி, ஐ மீன் தி கிரேட் கேம்பிளர், ஆமா, சூதாடியான இதே ராஜசேகர் என்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து ஜெயில அடைக்க பார்த்ததுக்காகத்தான். அதுக்கு பதிலாக தான் உன்னோட ஜெயில இந்த நரக வாழ்க்கையில என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மை டியர், உன்னை சின்ன வயசுல கடத்திக்கிட்டு வந்தது உங்க அப்பாவால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டத்தான். ஆனா இப்போ ஏன் உயிருக்கே நஷ்டம் வந்துட போல இருக்கேன். என்ன சொல்றேன்? ஆமா ராஜா, நான் யாரோட உயிரோடையும் விளையாட போறதில்லை. ஜஸ்ட் வித் யுவர் பாடி. ஜம்பு, வேண்டாம், அவனை விட்டுடு. ஜம்பு. ராஜசேகர், அன்னைக்கு நான் உன்னால போலீஸ்ல மாட்டிருந்தா எனக்கும் இதே தண்டனை தானே கிடைச்சிருக்கும். அதே தண்டனையே நீங்க 2 பேரும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? அம்சத்,
கொலா புட்டுங்களா உங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு என் சால்னாக்கிற பிளேட்டுக்கு சைடுக்கு வச்சுக்கிற பாருடா டாய். ராஜா 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 உனக்காகவே காத்துட்டு இருக்கேன். உங்க அம்மா விட்டுட்டு போயிடாதப்பா. உங்களை விட்டு எப்பவுமே பிரிஞ்சு போக மாட்டேமா. ராஜா அன்னைக்கு சூதாட்டத்துல ஒன்ன பணைய வச்சு நான் ஆடினேன். ஆனா நீ உன் உயிரை பணைய வச்சு எங்களையெல்லாம் காப்பாத்திட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவிதான்ப்பா. இல்லப்பா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் தான் இப்ப அம்மாவை பார்த்துட்டேனே, எனக்கு அது போதும். நான் அனாதை இல்லை. அம்மா, என்ன ஒரே ஒரு தடவை ராஜா என் மகனே கூப்பிடுமா? ராஜா